வெல்கம் டு அனிமே எலிவேஷன். போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா, ஹீரோ வந்து அவனுடைய ஸ்வாட பார்த்தீங்கன்னா, கிரேட் ஸ்வாடா எவால்வ் பண்ணியிருப்பான். அது மட்டும் கிடையாது, அவன் வந்து ஸ்வாட வந்து லெவல் 2க்கு கொண்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் ரெட் மண்டியும் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணலாம் போயிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ரெட் மண்டு வந்து அந்த மாஸ்டரோட முதுகு பின்னாடியே கத்தி வச்சு குத்தியிருப்பான். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்டர் அந்த கத்தி பிடிச்சுனா அவ்வளோதான் நீ காலி சொல்லிட்டு ரெட் மண்டு மேல ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ண போயிருக்கும். அதோட நம்ம சாப்டர் முடிச்சிருந்திருப்போம். இப்போ அங்க சாப்டருக்குள்ள போலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் ரெட் மண்டு தான் சொல்றான். "டேய் சேங்கராங் என்ன வந்து நீ நம்பு" அப்படி சொல்றான். அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்லுது, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்கள மாதிரியான லோலி ஹியூமன்ஸ் என்ன அழிக்க முடியும்னு நினைச்சீங்களா? அப்படி சொல்லுது. அது மட்டும் கிடையாது. உங்களுக்கு இத தவிர வேற வேலையே கிடையாது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீங்க வந்து என்ன நம்பு, உன்ன நம்பு அப்படி சொல்லிட்டு சுத்திக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே வேலைக்கு ஆவாது. ஓ! உங்களால என்ன பண்ண முடியும்? நீங்கலாம் லோலி ஹியூமன்ஸ் தானே. அதனால உங்களுக்கு வந்து வேற சாய்ஸே கிடையாது அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் அது சொல்லுது, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த ஸ்கில் என்னுடைய பவர் இவ்வளவுதான் நினைச்சீங்களா? நான் சின்னதா ஒரு டெமோ காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு அது சின்னதா ஒரு லைட்டா ஒரு பவர் யூஸ் பண்ணுது. பார்த்தா அது பெரிய பவர் மாரி ஒண்ணு கிரியேட் ஆகி ரெட் மண்டி வெளியில கத்துறான். ரெட் மண்டி ஹீரோ பார்த்து சொல்றான், நான் வந்து என்னால இதை விட மாட்டேன். நீ வந்து சீக்கிரம் பண்ணு அப்படி சொல்றான். ஹீரோ பார்க்கறான். அடச்சே! இப்போ வந்து என்ன பண்றது? அது மட்டும் கிடையாது. இந்த ஸ்கெலிட்டன் ஆர்மி வேற சீக்கிரமா என்கிட்ட வந்துட்டே இருக்கு அப்படி சொல்றான். ரெட் மண்ட கத்துறான். டேய் நான் வந்து உனக்கு எத்தனை முறை சொல்றது? நீ வந்து சீக்கிரமா பண்ணு. நான் வந்து என்னால என் ஸ்வாட விட மாட்டேன். உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் வந்து என்ன ஆனாலும் சரி, எப்பவுமே இந்த ஸ்வாட விடவே மாட்டேன் அப்படி சொல்றான். அவன் நினைக்கிறான், நான் வந்து எப்பவுமே விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்கன்னா, இப்ப ரெட் மண்டிக்கு வந்து ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஃபிளாஷ்பேக்ல பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் மண்டியும் இவனுடைய வைஸ் கில்டு மாஸ்டர் அந்த சண்முகம் தாங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் மண்ட பார்த்தா சண்முக போட்டு அடிச்சு வச்சுக்கிறான். அடிச்சு வச்சு சொல்றான், "ஏய் சண்மு, நல்லா கேட்டுக்கோ. நான் வந்து உன்கிட்ட இருந்து காச கலெக்ட் பண்ணி போலாம் தான் வந்தேன். சீக்கிரமா உன்கிட்ட இருக்கிற காச குடு." அப்படி சொல்றான். அது மட்டும் கிடையாது. "நீ ஒரு தண்டம் தானே. நீ என் பக்கத்து வீட்டு பையன் தானே. அப்புறம் ஏன் நீ இப்படி இருக்கிற? நீ புதுசா குடி வந்தவன் தானே. நீ ஒரு பணக்கார பையன் கேள்விப்பட்டேன். அது மட்டும் கிடையாது. உங்க அம்மாவும், உங்க அப்பாவும் பிஸியா இருக்கிறதால உன்ன கண்டுக்கவே மாட்டாங்கல்ல. ஆனா நீ ரொம்ப பாவம். ஏன்னா நீ வந்து யார் வந்து உன்ன புல்லி பண்ணாலும் நீ வந்து கம்முன்னு அடி வாங்கிக்கிற. அது மட்டும் கிடையாது. உன்கிட்ட காசு இருந்தா வாங்கிக்கிற. உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல." அப்படி சொல்றான். "சரி சீக்கிரம் என் டைம் வேஸ்ட் பண்ணாத. குடு உன்னுடைய காசு." அப்படி சொல்றான். ஆனா பார்த்தீங்கன்னா, சண்முக பார்த்தீங்கன்னா அவன ஒரு மாரி பார்க்குறான். இத பார்த்தோனயே அவனுக்கு சரியான ஷாக் ஆயிடுச்சு. "என்ன நீ வந்து என்ன பார்த்து பயப்பட மாட்ற? என்ன ஒரு மாரியா பார்க்குறியா?" அப்படி சொல்லிட்டு அவன் காலர புடிச்சு தூக்குறான். "நீ வந்து என்ன அப்படி பார்க்காத. என்ன வந்து ஒரு ஏளனமா பார்க்காத." அப்படி சொல்லிட்டு ஓங்கி அவன் மூஞ்சிலே ஒரே குத்து குத்துறான். குத்திட்டு சொல்றான், "நீ என்ன நெனச்சுக்கிற? நீ வந்து கிரேட்ன்னு நெனச்சுக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு மூஞ்சி மூஞ்சா குத்துறான். அவன் வந்து சொல்றான், "நீ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ வந்து எப்பவுமே என்னோட கீழ தான்." அப்படி சொல்றான். உடனே இவன் கேட்டு வந்து சண்முகுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. "நீ வந்து என்ன சொல்ற?" அப்படி சொல்லிட்டு, "நீ வந்து பிராட்" அப்படி சொல்றான். உடனே இத கேட்டவொடனே ரெட் மண்ட செம காண்டு. "என்னடா சொல்ற?" அப்படி சொல்லிட்டு அவன் கயித்த பிடிச்சு தூக்குறான். உடனே சண்முகம் பார்க்குறான். "அடச்சே! இவன் ஏன் கயித்த பிடிச்சு தூக்கிட்டானா?" அப்படி சொல்லிட்டு அவன் கைய புடிச்சு அப்படியே கச்சிட்டான். இது கச்ச உடனே அந்த ரெட் மண்டைக்கு சரியான ஷாக். என்ன என் கைய பிடிச்சு கடிக்கிறேன்னு வெளியில கத்துறான். கத்தம்போது கரெக்ட்டா ரெட் மண்ட கத்தும்போது சண்முகம் என்ன பண்றான், அவன புடிச்சு அவன் மூஞ்சிலே ஒரே இடி அவன் மண்டைய வச்சு. பார்த்தா ரெட் மண்டைக்கு சரியான ரத்தம் வருது. "நீ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப." அப்படி சொல்லிட்டு சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓங்கி ரெட் மண்டைய குத்துறான். அப்படியே மாறி மாறி 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சண்டை முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, ரெட் மண்ட தான் ஜெயிச்சுக்கிறான். ரெட் மண்ட சொல்றான், "நீ வந்து ரொம்ப நல்ல விஷயம் பண்ண. ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்பவுமே அடி வாங்குறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. யார் எது பண்ணாலும் எதிர்த்து கேட்காம அடி வாங்குறவங்கள பிடிக்கவே பிடிக்காது. நீ வந்து இது மாரி பண்றதுனால நீ வந்து ரொம்ப நல்ல பையனாகுற. அதனால வந்து நீ நல்ல ஃப்ரெண்ட் ஆகலாம்." அப்படி சொல்றான். "இங்க பாரு, இதான் நான் கையாலேயே செஞ்ச ஒரு ஸ்வாடு, வுட்டன் ஸ்வாடு. இத வந்து நான் உனக்கு கிஃப்ட்டா தரேன். ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா?" அப்படி சொல்றான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் மண்ட வந்து சண்முகுக்கு வந்து ஸ்வாட் அட்டாக் வந்து சொல்லி தரான். "நல்லா பார்த்துக்கோ. இதுதான் வந்து டிராக் ஸ்வாட் ஆர்ட். ஹோலி ஸ்லாஷ்" அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்றான். "நீ இது மாரி பண்ற?" அப்படி சொல்றான். உடனே சண்முகம் டிராக் ஸ்வாட் ஆர்ட், ஹோலி ஸ்லாஷ் அப்படி சொல்லி அட்டாக் பண்றான். அட்டாக் பண்ணிட்டு சொல்றான், "டேய் ரெட் மண்ட இது பார்க்கறதுக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்குது." அப்படி சொல்றான். அது ரெட் மண்ட சொல்றான், "ஆமா அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் கிடையாது. நீ வந்து ஸ்ட்ராங் ஆகு." அப்படி சொல்றான். "நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து இனிமே உன்ன வந்து காப்பாத்துவேன்." அப்படி சொல்றான். அப்படி சொல்லினே இருக்கும்போது ஹோலி ஸ்லாஷ் அட்டாக் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரும்போது கரெக்ட்டா ஒருத்தன் வந்து ரெட் மண்ட அட்டாக் பண்ணத புடிச்சுட்டு சொல்றான், "எவ்வளோ தைரியம் இருந்தா நான் வந்து உன்ன காசு வாங்கணும்றதுக்கு அனுப்பிச்சு விட்டேன். நீ இங்க அவன் கூட வந்து விளையாண்டுக்கிறியா? நீ அவன ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க மட்டும் சொல்லாதீங்கோ." அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, அவன் கூட வந்தோனே இவனும் பார்த்தீங்கன்னா, ரெட் மண்டியும் சண்முகம் போட்டு அடிக்கிறாங்கோ. அவன் சொல்றான், "நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவன மாரி ஒரு ட்ராஷ் கூட சேர்ந்தா நீயும் ஒரு ட்ராஷா தான் ஆவ." அப்படி சொல்றான். சண்முகம் புடிச்சு வச்சுன்னு சொல்றான், "டேய் சீக்கிரமா உன்கிட்ட இருக்கிற காச குட்றா. சீக்கிரம் குட்றா." அப்படி சொல்றான். சண்முகம் பார்த்தீங்கன்னா தரமாட்டேன்றான். உடனே எவ்வளோ தைரியம் இருந்தா தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கைய பிடிச்சு ஓடிக்கலாம்னு போறான். ரெட் மண்டிய பார்த்தீங்கன்னா வாய வாயா மிதிக்கிறாங்கோ. உடனே ரெட் மண்டிய மிதிக்கிறத பார்த்துட்டு சொல்றான், "இல்ல, இல்ல நான் தந்துடுறேன்." அப்படி சொன்னோனயும் சரி சொல்லிட்டு வாங்கிக்கின்னு அவன் ஸ்வாட உடைச்சுட்டு போயிடுறான். "நீங்க வந்து ஹண்டர் ஆவணும்னு தான் ட்ரை பண்றீங்க. ஹண்டர் எல்லாம் ஆவறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது." அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்வாட தூக்கி கீழ போட்டு சொல்றான். அவன் கூட வந்து சொல்றான், "டேய் டேய் இவனுங்க வந்து ஹண்டர் ஆயிடுவானுங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுடா." அப்படி சொல்லி கலாய்க்கிறான். உடனே அவன் சொல்றான், "இந்த குழந்தைத்தனமா விளையாடுறவங்க வந்து முட்டாளுங்க." அப்படி சொல்லிட்டு போறான். ரெட் மண்ட பார்க்குறான். "ஐ அம் சாரி." அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, சண்முக தான் கூப்பிடுறான். ரெட் மண்ட உன்ன அவளையும் கேட்குறான். சண்முக சொல்றான், "நான் வந்து உன்ன புரொடெக்ட் பண்ணி இப்ப தான் சொன்னேன். ஆனா என்னால வந்து உன்ன புரொடெக்ட் பண்ண முடியல. ஐ அம் சாரி." அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போறான். உடனே சண்முக தான் சொல்றான், "நீ வந்து இங்கே இரு ரெட் மண்ட." அப்படி சொல்றான்.
எனக்கு வந்து யாருமே அன்பு காட்டுனதே இல்ல சின்ன வயசுலேருந்து. ஆனா நீ தான் பார்த்தீன்னா, இப்ப வந்து என் முதல் ஃப்ரெண்டா இருக்கிற. அது மட்டும் கிடையாது. எனக்கு கோலி சோர்ஸ் அட்டாக்லாம் சொல்லி தந்த. நீ வந்து என் கூடவே இரு" அப்படி சொல்றான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டு மண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போயிட்டான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் காட்டுறாங்க. ரெட்டு மண்டைய ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, ரெட்டு மண்ட தான் உட்காந்து படிச்சுன்னுருக்கான். அங்க ஜன்னல் ஓரமா 2 பொண்ணுங்க பேசின்னுருக்காங்க. "ஏய் அங்க பார்த்தியா? அந்த பையன் நம்ம பக்கத்து கிளாஸ் பையன் தானே?" "ஏய் ஆமாண்டி அவன் நம்ம பக்கத்து கிளாஸ் பையன் தான்." "ஏய் அவன் பாரேன் ஹைஸ்கூல் பையன் கூட வந்து சண்ட போடுறதுக்கு வந்து நின்னுக்குறான்" அப்படி சொல்றான். "ஆமா, ஆமா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து சாகறதுக்கு தேடி முடிவு எடுத்துட்டான் போல" அப்படின்னு சொல்லினுருக்காங்க. ரெட்டு மண்ட பார்த்தா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுன்னு உட்காந்து படிச்சுன்னுருக்கான். "ஏய் அங்க பாரேன் அவன் கீழ வந்து ஒரு உட்டன் ஸ்வாட் இருக்குது." "ஏய் ஆமாண்டி." "ஏய் அங்க பாரேன் அது ஏதோ குப்பையிலேருந்து எடுத்துட்டு வந்துருக்கான் போல. ஏதோ கறி கந்தெல்லாம் சுத்தி இருக்குது" அப்படி சொல்றான். உடனே இன்னொருத்தன் சொல்றான். "ஏய் ஆமா அங்க பாரு" அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா, சன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வஞ்சி போன செவல்ல வந்து டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி எடுத்துன்னு வந்துருக்கான் துணியெல்லாம் சுத்தி. உடனே இத கேட்ட உடனே ரெட்டு மண்டை என்ன அப்படியா சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். உடனே எங்க காட்டுறாங்க சன்னு கிட்ட. சன்னு வந்து கேட்குறான். "நீ நீ வந்து ஒழுங்கா வந்து போய் ரெட்டு மண்டைகிட்ட மன்னிப்பு கேளுன்றான்." அதுக்கு வந்து அவன் தான் சொல்றான். "நீ என்ன நெனச்சுன்னுக்குற? நான் வந்து மன்னிப்பு கேட்க போனா? அது மட்டும் கிடையாது. நீ இங்கேருந்து சீக்கிரமா ஓடிரு. உன்ன பார்த்தாலே எனக்கு வெறுப்பாவுது. உன்ன அடிச்சுருவேன்" அப்படி சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான். "நான் வந்து உன்ன அடிக்க போறேன்" அப்படி சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான். "டேய் ட்ராஷ் உன்ன பார்த்தியா? உன்னுடைய கால பார்த்தியா? அது எப்படி நடுங்குது சொல்ட்டு. உன்ன மாரி ஒரு தொடர்ந்து பையனாலலாம் என்ன அடிக்க முடியும்னு நீ நெனச்சுன்னுக்கிறியா?" அப்படி சொல்றான். அதுக்கு சொல்றான். "டேய் வெட்டி பேச்ச நிறுத்து. இப்பவே நான் உன்ன அட்டாக் பண்ண போறேன்" அப்படி சொல்லிட்டு டிராக் ஸ்குவாட் அட்டாக். ஹோலி ஸ்லாஷ் அப்படி சொல்லிட்டு வேகமா அட்டாக் பண்றதுக்கு வர்றான். உடனே அந்த 2 பொண்ணு தான் சொல்றாங்க. "ஏய் அவன் பாரு நிஜமாலே அடிக்க போயிட்டான்" அப்படி சொல்றாங்க. இன்னொரு பொண்ணு சொல்லுது. "வுடு அவன் சாவணும்னு ஆசை போல" அப்படி சொல்றான். உடனே அங்கருந்து சாப்டர க்ளோஸ் பண்ணிடுறாங்க.